இன்று உலகம் முழுவதும் உலக பத்திரிகை சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. உலக பத்திரிகை சுதந்திர நாள் என்பது பத்திரிகை சுதந்திரத்தை பரப்பும் நோக்கிலும் மனித உரிமைகள் சாசனம் பகுதி 19 இடம்பெற்றுள்ள பேச்சுரிமைக்கான சுதந்திரத்தை உலக நாடுகளின் அரசுகளுக்கு நினைவூட்டவும் ஐக்கிய நாடுகள் அவையினால் சிறப்பு நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தில் 1993 ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின்படி ஒவ்வொரு வருடமும் மே 3ஆம் நாள் பத்திரிகை சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆப்பிரிக்க பத்திரிகைகளால் கூட்டாக 1991ஆம் ஆண்டு இந்நாளிலேயே பத்திரிகை சுதந்திர சாசனம் முன்வைக்கப்பட்டது. இது 1991ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பினால் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தின் 26ஆம் அமர்வில் சிபாரிசு செய்யப்பட்ட உலகின் சகல பிராந்தியங்களுக்குமான பேச்சு மற்றும் கருத்து வெளியீட்டு சுதந்திரத்துக்கானதும் ஊடக சுதந்திரத்திற்கானதும் பாதுகாப்பிற்கும் மேம்படுத்தலுக்குமான ஆணை என்ற தொனிப்பொருளின் பரிந்துரைக்கப்பட்ட கட்டளையின் நிமித்தமாக உருவானது. ஜனநாயகத்தின் 4 பிரதான தூண்கள் என சொல்லப்படுபவற்றில் நிறைவேற்றதிகாரம், சட்டவாக்கம், நீதித்துறை, ஊடகங்கள் என 4வது இடத்தில் ஊடகம் வருகின்ற போதிலும் அதற்கு மேலுள்ள 3 தூண்களும் சரியாக செயல்படுகின்றனவா என்பதை கண்காணித்து மக்களுக்கு அறிவிக்கும் முக்கிய பொறுப்பு ஊடகங்களுக்கு உண்டு. ஊடகங்கள் என்று வரும் பொழுது வழக்கமாக பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், வானொலிகள் போன்ற ஊடகங்களை தாண்டி செய்தித்தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பகிரப்படும் தகவல்களும் ஊடகங்கள் என்ற வலைக்குள்ளேயே அடங்குகின்றன. பத்திரிகை சுதந்திரமுள்ள உலக நாடுகளின் தரப்படுத்தல் வரிசையில் இலங்கைக்கு 131வது இடம் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஊடக சுதந்திரம் உச்ச அளவில் உள்ள நாடாக நோர்வேயும் கடைசி இடமாக வடகொரியாவும் தெரிவாகியுள்ளது. உலகில் பல நாடுகளிலே சமூக உறுதிப்பாட்டை விட பத்திரிகை சுதந்திரம் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பத்திரிகைகளின் பணி மிகவும் பொறுப்பு வாய்ந்ததாகும். இந்நாளில் ஊடக சுதந்திரத்துக்காக பங்களிப்பு செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுதோறும் யுனெஸ்கோ நிறுவனத்தினர் உலக பத்திரிகை சுதந்திர விருது வழங்கி கௌரவிக்கின்றனர். இவ்விருது கொலம்பிய பத்திரிகையாளரான கிளெர்மோ கானோ இசாசா என்பவரின் நினைவாக வழங்கப்பட்டு வருகிறது. இவர் 1986ஆம் ஆண்டு டிசம்பர் 17இல் அவரது அலுவலகம் முன்பாக வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவரின் கொலையின் பின்னரே பத்திரிகை சுதந்திரம் தொடர்பான பேச்சு வலுப்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஊடக சுதந்திரத்தின் அடிப்படை கொள்கைகளை மேம்படுத்துவதும் உலகளாவிய ரீதியில் ஊடக சுதந்திரம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை எதிர்கொள்வதும் ஊடகவியலாளர்களின் சுதந்திர தன்மையின் மீது ஏற்படுகின்ற தாக்குதல்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதும் தமது கடமையின் பொழுது மரணித்த ஊடகவியலாளர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் இத்தினத்தின் முக்கிய நோக்கங்களாகும்.